ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. யார் இந்த துஷ்டன்? பொல்லாத பிசாசு என்கிற சாத்தான். அவன்தான் துஷ்டன். அவனை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாயிருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். எல்லா தீமைகளுக்கும் காரணம் அவன்தான். அவன்தான் நமக்கு தீமை செய்யும்படி எத்தனித்து கொண்டே இருக்கிறான். பாவத்தை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்கிறான். வியாதியை கொண்டு வந்து ஆரோக்கியத்தை திருடி கொள்ளுகிறான். பயத்தை கொண்டு வந்து தைரியம் சந்தோஷத்தை எடுத்து விடுகிறான். நஷ்டத்தை கொடுத்து லாபத்தை அழித்து விடுகிறான். பல விதங்களிலே அந்த துஷ்டன் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறான். இந்த பொல்லாத பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் என்பதாக வசனம் சொல்லுகிறது. ஏன் இந்த மாதிரி அவன் துஷ்டனாய் தீங்கு செய்து கொண்டிருக்கிறான் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிசாசானவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இயேசு திரும்ப வரும்போது அவனை அழித்து அவனை பாதாளத்திலே முற்றிலுமாய் கட்டி போடுவார். அதனால சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்தபடியால் கோபம் கொண்டு அவன் இந்த பூமியில இறங்கி இருக்கிறானாம். அதனாலே உங்களுக்கு தீங்கு வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு.